எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எப்படி வைக்கிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன். நான் நிறையா சும்மா போட்டேன் காசு கிட்ட என்ன சொல்கிற பாரு. என்ன பண்ணுறது? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் அடுப்புலேயே சாப்பாடாக போகிறோம். 1 மாதம் ஆகுது அடுப்பில் சாப்பாடு வைக்க. அது வேறு அடுப்பு நினைஞ்சு போய் மூடி வச்சுட்டோம். நீ தான் திறந்துக்கிறோம் ஓட்ட கிடக்குது. 1/2 கிலோ மீன், 1/4 கிலோ ஆட்டுக்கறி. இன்னைக்கு நாங்கள் சமையல் பண்ண போகிறோம். சமைக்க போகிறோம். ஆட்டுக்கறி மீன் குழம்பு வச்சு 2 குழம்பு. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். இன்னைக்கு எங்களுக்கு சண்டே ஸ்பெஷல். இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கிறதா. வாங்க பாருங்க, வீடியோக்குள்ளே வாங்க. வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். 1/2 கிலோ காணாங்கத்து மீன். ஆமாம், மீன் ஆஞ்சிட்டு தான். மீன் புது மீனாக பழைய மீனானு தெரியல, அதான் கொடுத்தானு வாங்கி வந்தான். எங்கே உனக்கு இப்போ கடலுக்கார ஹோட்டலில் இருக்குது, பிடிச்சி உடனே கொடுத்தானு போகிறான்னு சொல்லிட்டு அது வர்றது தான். அவன் எப்போ வந்து எடுத்தாந்து கொடுத்தானே அப்போ தான் மீன். நீ ஆஞ்சி அதுதான் மீன் நல்லா இருக்குதா? சரி. எல்லாம் அந்த இது போக அலசினா தான் நல்லா இருக்கும். இந்த மீன் எல்லா மீன்லையும் அந்த குழம்பு வரும் தெரியுமா? எல்லா மீன்லையும் வரும். அது மேலே அந்த சொரப்பெலாம் நல்லா கழுவுனா தான் போகும். அந்த குடலில் உள்ள கருப்பாக மாரி இருக்கும், அதையே வந்து க்ளீனாக எடுக்கணும். இருக்குதானே அந்த கருப்பு மையா லேசாக வளத்தில் இருக்கா? வெங்காயம் தக்காளி அரிக்கணும். திரும்ப தான் வாங்கி குழம்பு. கொஞ்சோண்டு 1/4 கிலோ ஆட்டுக்கறி, அவ்வளோதான். ஆட்டுக்கறி குழம்பு, மீன் காணாங்கத்து மீன் குழம்பு. சரி. ரெண்டுமே குழம்பு வறுக்கிற வெள்ளம் வச்சுக்கூடாது. அந்த எண்ணெயில் போட்ட பொருளை சாப்பிட்டுக்கீங்களா, அதனால மீனை வறுக்கல. சரி. முருங்கைக்காய், ஒரு கொத்த மாங்காய் எல்லாத்தையும் அலசி ஊற்றிட்டு அழைச்சி அரிஞ்சாவுதா? காலி அரிஞ்சாவுது. போகிறோம் அது போகிறோம் பூண்டு போகிறோம். அது மாங்காய் முருங்காய் மாலை நம்ம மாத்திரம் முருங்காய் இல்லை. அதான் முருங்காய் போட்டுக்கலாம். அன்னைக்கு ஒரு முருங்காய் கார குழம்பு வச்சுட்டேன். என்ன ஊற்றிங்க? என்ன காதில் அடுத்து மூடி வச்சு கிடக்கும் போது எல்லாம் பொல அப்படி மழை பெஞ்சு தானாக மூடி வச்சுருந்தாலும் உடச்சிக்கிச்சு. மொழி பற்ற வச்சுக்கலாம். சரி நீ பற்ற வைப்போம். ரொம்ப நாளாக அதை எடுப்பேன். நல்லா குழு மாற்றினேன் அப்படியே சூப்பராக இல்லை. இல்லை பற்ற வச்சேன். நீங்கள் முழுகலான்னு பார்த்தேன். நேர்வழி போகணும்னு வச்சு நீ முழுவதை விட்டுருக்கேன். முழு தான் நல்லா இருக்கும். நல்லா வதங்கிட்டு தக்காளி கருவேப்பிலை போட்டு ஏற்றி போடு. கேஸ் எரியுமா அப்படியா? அப்படியே எம்மா வேக எரியும்.
கடுலாம் வச்சுட்டு ம் இந்த பக்கம் தட்டி எடுக்கணும் காய்க்கணும். ம் வெங்காயம் வதங்கிட்டு ம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். என்ன இருக்கு வெறும் வடிகட்டுறா தூசியான இருக்குமான்னு வடிகட்டுது இது அதை வடிகட்டணும்ல, ம் அதில் அந்த இது கொத்தலை போட்டு இது புளி எல்லாம் இருந்ததா ம் இருந்தோம். சரி கடை குழம்பு கொதிக்கணுமா மீனை கட் பண்ணி வச்சு மீன் அரியா அலசாகுது வெறும் கொழுப்பு வைங்க அந்த நிறையா அது சும்மா போட்டோம் காய்ச்சிக்கிட்டு போட்டாங்களா? ம் சரி சரி. மஞ்சள் போட்டு அதான் அதுக்கு தான் அலசிடுது முடிக்காத தான் அலசிடுதுண்ணா இருக்குன்னு தான் முடியும் சரிங்க ம் போட்டுமா? ம் மாங்காய் ம் மாங்காய் கொதி வர இப்போ போட்டோங்களா பொறுமை போடுவோம்யா. ம் குழம்பு கொச்சிட போகுது. ம் கொச்சிட போது தானே போட்டுக்கிறோம். ம் சரி போடு மாங்காய் முருங்காய் அப்படியே போட்டுமா? ம் போடு மாங்காய் முருங்காய் போட்டு மீன் குழம்பு ம் ரொம்ப நல்லா இருக்கு. மாங்காய் முருங்காய் போட்டு குழம்பு வச்சு குழம்பு நல்லா வாசனை இருக்குது இது போட்டோடனே வாசனை விட்டு முருங்காய் போட்ட உடனே வாசனை அடிக்குதா? ம் குழம்பு தான் எனக்கு கொச்சிருக்குது வர கொதி அந்த மிளகா தூள்லாம் கொதிக்குதுல்ல, ம் அந்த வாசனை கொதிக்கிட்டோம். மஞ்சத்தூள் போட்டாச்சியா தூள் போட்டுக்குமா? நாலு தண்ணி ஊற்றி கழுவி வச்சு ம் 4 தண்ணி ஊற்றி கழுவிட்டா ம் தண்ணி ஊற்றி கழுவிட்டேன். நிறையா ஊற்றி ம் சரி மீன் குழம்பு கொச்சி போச்சு ம் இறக்கிட்டேன். ஆ இறக்கிட்டு பார்த்தா அப்படியே பொறுமையாக நிற்கிது குழம்பு. நல்லா கொச்சிருந்தா குழம்பு குழம்பு வச்சு இறக்கிட வேண்டியதான். கட்டி ஆயிடுச்சு குழம்பு. ம் ம் அப்படியே சோத்தோலை போட்டுடுவோம். அங்கே கறி குழம்பு சோத்தோலை ரைட் வந்துடுது அப்படியே. சரி ம் அது அரிசி போட்டியா ம் அரிசி போட்டாச்சு அது வந்து குக்கர் வந்து 5-6 விசில் வந்துட்டு 6 விசில் வந்துட்டு வித்துட்டேன். சூப்பராக இருக்குது. ம் இப்படி காட்டு ஆ நல்லா வந்து போச்சு ம் ம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு ம் ஊற்றுறான் ஊற்று அவனுக்கு பாட்டு காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறான் எப்படி வைக்கிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன் நான். ம் பொறுமை என்ன பதினொன்று ஊற்றுமா போதும் போதும் ஆ போதும். கடுகு போடவா கடுகு போடவா? அங்கே வச்சு தெரியாதுன்னு தான் நான் அப்பயே சொன்னேன். நான் வச்சிருவான்னு சொன்ன பாரு நீ. அட்டை போடுங்க ம் பெஞ்சிரும் ரவை எடுத்து போடு அதுலேருந்து அது டப்பில். தெரிஞ்சிருக்கேன் இது பண்ணவே இல்லை பிள்ளைங்க அடி அந்த டப்பிலேருந்து கொட்டிக்க. தெரிஞ்சிருக்கேன் இல்லையா தெரிஞ்சிருக்கேன் போடு. எடுத்து வெங்காயத்தை போடு பட்டுன்னு. நான் அடுப்பு வச்சேன். அதை காண்டி பக்கத்தில் இருக்குது பாரு. காண்டிலாம் தேடி கொடுக்கணும் மல்லது உனக்கு. அதையும் கிண்டி விட்ற. அது போ கரெக்டாக வந்துட்டுருக்கான். நீ போடு. வெங்காயத்தை போட்டா ம் வெங்காயம் வெங்காயம் இன்னைக்கு எப்படி குழம்பு நல்லா வைக்கிறேன்னு பார்க்குறேன். எனக்கு வந்து குழம்பு வைக்க சொல்லிக்கினே இருக்கிற நீ பார்ப்போம். காட்டுறான் தெரிஞ்சுக்கணும் எங்கே நம்ம இதெல்லாம் உட்காந்து ஆம்பளை செய்யுதுன்னு ஏந்து போயிடுறோம் சேவிட்டாக இருந்துச்சு செய்ய முடியாது நினைக்கிறேன் நீ வேற ஒன்றும் இல்லை
இப்போ வெங்காயம்லாம் நீ அரிஞ்சிக்க வேண்டியது தானே எண்ணெய் அரிஞ்சு வச்சுட்டு நான் அரிஞ்சு வச்சேன். அரிஞ்சிக்கிறாங்க எல்லாம். ஆஹா சரி இதாடிக்கு நீயே வெங்காயம் அரிஞ்சு அப்படியே குழம்பு வச்சு கொடுக்குற நீ. எப்படி குழம்பு நல்லா இருக்குது எப்படி டேஸ்ட்டாக வைக்கிறேன்னு பார்ப்போம். சரி சோறு வடிஞ்சு போச்சு நிமித்தி விடு கொஞ்சம் அதை. காஞ்சி வருவா. காஞ்சி வருது தான் காஞ்சி வருது தான் வை. அப்படியே இறக்கி வச்சிரு. தெரியும் உனக்கு இதாயிட்டா காட்டிட்டு குழம்பு வைக்க தெரியாது சொல்லு சும்மா சமாளிக்காது. சரி குழம்பு வைக்க தெரிஞ்சா வந்து விட்டு வந்துட்டேன். வைக்கிறதுக்கு போய் தில்லா போய் உக்காந்து ஒரே ஆடியாக மூஞ்சில வந்து போட்டு சேர்ந்து ஓட்டேன். நல்ல வெங்காயம் இது தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு தக்காளி 2 வெங்காயம் சரி. வெங்காயமே இல்லை வீட்டில் வாங்கினது தான். அவ்வளோதான் இருபது வச்சு குழம்பு வைக்கணும் அவ்வளோதான். இருபது வச்சு வச்சு வேண்டியதான். தண்ணி விட்ட போது தனியாக போயிடுச்சு. என்னது மட்டன் மசாலா. மட்டன் மசாலா எண்ணெய் ஊற்றிக்கும். எண்ணெய் காணுமா? எண்ணெய் நிறைய இருக்கக்கூடாது போதும் கறி ஊற்றுவோம். இது வரைக்கும் வானல் தான் பேப்பா எனக்கு ரொம்ப வானம். இதே வந்து நெய்லாம் நிறைய கொழுப்புலாம் நிறையா இருக்குது. தூள் போடணுமா? போதுமான அளவுக்கு தூள். உப்பு ஏற்கனவே போட்டிருக்கியா? அப்போ கம்மியாக போடு. போடு. காரங்க கம்மியாக இருந்தால் தூள் போட்டுக்கு. குழம்பு கொதிக்க வச்சிட்டியா? குழம்பு கொதிக்க வச்சிருச்சியா? குழம்பு தண்ணியாக இருக்குது, நல்லா கொதிக்கணும். நீ வச்சா கட்டியாக இருந்திருக்கான். நான் தாளிச்சு ஊற்றினாலும் தண்ணியாக இருக்குது. என்ன சொல்கிற பாரு. அப்போ நீ எரி வை. இப்போ தான் திறந்து திறந்த வந்து நாற்று பார்க்குறேன்னு நான் வீடியோ எடுக்கிறேன். தண்ணியாக இருக்குதுன்ற கொஞ்சம் தானே கட்டி ஆகும். கொதிக்க வை. அப்போ கொஞ்ச நேரம் அடுப்புக்கிட்ட போஷ வருதுங்க ஓடியான்ட்டுல அப்போ கொதிக்க வை. ஆனால் இது போடல என்ன போடல தேங்காய் முந்திரி பயிர் அரைச்சி ஊற்றணும் சூப்பராக இருக்கும். நான் அரைச்சி ஊற்றலை அங்காடி பசிக்குது சாப்பிடுவோம். அடுத்த பையனும் அது மாதிரி செய்வோம் அரைச்சி ஊற்றுவோம். எல்லாம் இருக்குது ஆனால் உப்பு தான் போடணும். உப்பு பண்ணுமா? உப்பு கரெக்டாக இருக்குது. உனக்கு சுகர் இருக்கிறதுனால உப்பு ஏமா உப்பு போடாமல் உப்பு இல்லை உப்பு இல்லை நீ இப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. கறி பண்ணி நல்லா பசு 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 பண்ணி நல்லா இருந்தது. சூப்பராக கொடுத்து இது வந்து இந்த கறி தான் சூப்பராக வந்துருக்கும். அவனா நீ மீன் குழம்பு நீ சாப்பிட்டு கறி நான் சாப்பிட்றேன்.
உனக்கு எது பிடிக்காத சாப்பிடு. ஸ்ரீ யாசி கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஒரு லைக் ஒரு லைக் பண்ணுங்க. டாடா பாய். பாய் பாய். டாடா பாய்.